வாழைக்காய் ஒல்லி சிப்ஸ் ரெடி. இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வாழைக்காய் குச்சி சிப்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு இதை நல்லா சீவிட்டு குட்டி குட்டியாக அரிஞ்சுக்கும். தோல் சீவிட்டுமா இப்படி அரிஞ்சு வச்சுங்க. இதுக்கு சும்மா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், சோள மாவு போட்டுக்கலாம். எவ்வளோ வாழைக்காய் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. தூள், சால்ட், அவ்வளோதான். 2 வாழைக்காய் 3 வாழைக்காய் உங்களுக்கு எவ்வளோது வேணுமோ அது மாதிரி போட்டுங்க. இது கூட சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் ரவை போட்டுங்க, ஒரு ஸ்பூன் அளவு போட்டுங்க போதும். அது எங்கே எண்ணெய் ஊற்றிக்கலாமா? இப்போ எண்ணெய் கடிச்சிட்டுப்பா போட்டுக்கலாம். இப்போ பார்த்தாலும் நம்ம வாழைக்காய் வறுவல் பச்சி அப்படிதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது டிஃப்ரெண்டாக ஈஸியான மெத்தட் வேறு. நல்லா நிறையா உள்ளியாக சாப்பிட்லாம். நீங்கள் தொட்டுக்கு கூட சாப்பிட்டுக்கலாம், தொட்டு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது டிஃப்ரெண்டாக இருக்கும். இது ட்ரை பண்ணுங்க. ஒரே நிமிஷம் தான் ஆயிடும், ஒரே செகண்டு தான். சாப்பாடு போட்டுட்டு கூட நீங்கள் இந்த மெத்தடை உடனே செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி எப்படி நல்லா டேஸ்டான ஒரு டிஷ் இது. உடனே வந்துடும். வாழைக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிட்டுப்பா, உள்ளி சிப்ஸ் ரெடி ஆகிட்டு. இப்போ வந்து பாப்பாவுக்கு கொடுத்துடலாம். சாட்சி தொட்டுக்கிட்டு இந்த பாப்பா அங்கே போய் சொல்லுதா? இல்லை உனக்கு நல்லா ஒரு வாழைக்காய் தான் போட்டு நல்லா ட்ரை பண்ணி உடனே செஞ்சு தொட்டுக்கலனாக்கா அப்படி சாப்பிடுங்க. இந்த நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். வேண்டாம், நீங்கள் மொறு மொறுன்னு இருக்கும், அதை ட்ரை பண்ணுங்க. டக்குன்னு எடுத்து சாப்பிட்டோம் பிள்ளைங்களுக்கு. சூப்பராக இருக்கு. வாழைக்காய் எண்ணெயும் இல்லை, எண்ணெயே பிடிக்காது. இதெல்லாம் என்னன்னு தெரியல, அதான் கம்மியாக போட்டுக்கிட்டு உடனே செஞ்சு சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. சரி, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?